ரெண்டு ஃபேஸை டைரக்டாக ஷார்ட் பண்ணும்போது எம்சிபி ட்ரிப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியூஸ் கேரியர் உரிகிறது. இது ஏன்? எம்சிபியில் ரெண்டு டைப் ஆஃப் சேஃப்டி மெக்கானிசம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒன்று தெர்மல் மெக்கானிசம், இன்னொன்று மேக்னெட்டிக் மெக்கானிசம். தெர்மல் மெக்கானிசம் என்ன பண்ணும், ஓவர்லோட் ஆகும்போது அதை பொறுமையாக சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணிவிடும். இந்த மேக்னெட்டிக் மெக்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை இமிடியேட்டாக ட்ரிப் பண்ணும். இந்த இமிடியேட் அப்படிங்கிறது இந்த எம்சிபிக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்னா 50 மில்லி செகண்ட். ஸோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஒரு ரெண்டு ஃபேஸ் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 440 வோல்டேஜ் வந்து நமக்கு டைரெக்டாக ஷார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 10,000 ஆம்ப்ஸ்லேருந்து 50,000 ஆம்பியர் கரண்ட் வர்றதுக்கு எடுக்கும். இவ்வளோ அதிகப்படியான ஆம்பியர் கரண்ட்டை நம்ம எம்சிபியோட மேக்னெட்டிக் மெக்கானிசம் சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணுறதுக்கு 50 மில்லி செகண்ட் டைம் எடுத்துக்குது. ஒரு செகண்ட்லாம் இல்லை, 50 மில்லி செகண்ட் டைம் எடுத்துக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூஸ் கேரியர் வந்து உருகிடுது. ஏன் அப்படின்னா ஃபியூஸ் உருகிறதுக்கு 10 மில்லி செகண்ட் டைம் போதும். நீங்கள் சரியான அளவில் ஃபியூஸ் கேரியர் போட்டிருந்தீங்க அப்படின்னா 10 மில்லி செகண்டில் அந்த ஃபியூஸ் உருகிடும். இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் டைரக்ட் ஷார்ட்டே ஆனாலும் எம்சிபி ட்ரிப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபியூஸ் உருகிடுது. இதை இன்னும் ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கும் 200 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் அதே ஹெல்மெட்டை போட்டு நீங்கள் போய் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ ஹெல்மெட் உங்கள் தலையை காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்பு, பைக்கு எல்லாமே கிராஷ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த ஹெல்மெட்டுக்கு வேலையே இல்லாமல் போயிடுது இல்லையா? அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இது வந்து 50 மில்லி செகண்டில் ஆப்ரேட் ஆகுது. ஃபியூஸ் கேரியர் வந்து 10 மில்லி செகண்டில் ஆப்ரேட் ஆகி இம்மிடியேட்டாக உங்களை வந்து பாதுகாக்குது. தேங்க்யூ.